Hello, I am Lata. Varieties of salad செய்து காமிக்க போகிறேன். சாலட் செய்கிறதுக்கு முன்னாடி சாலட் ட்ரெஸ்ஸிங் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் சாலட்ஸ் வந்து ராவாக அப்படியே சும்மா அப்படி செய்தோமா சாப்பிட்டோமான்னு பண்ண முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் ராவாக இருக்கும், கொஞ்சம் மாய்ஸ்டர் வேணும் சாலடுக்கு. அந்த மாய்ஸ்டருக்காக இந்த இது பேஸ் இது ஆக்சுவலி. இது வந்து சாலட் ட்ரெஸ்ஸிங்னு பேர். ஒவ்வொரு சாலட்க்கும் நம்ம செய்து முடித்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் டாபிக் மாதிரி மேலே ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஆலிவ் ஆயில், லெமன் ஜூஸ், பார்ஸ்லி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம சாலட் ட்ரெஸ்ஸிங்க்கு என்னென்ன தேவைன்னு நம்ம பார்ப்போம். இது வந்து பார்ஸ்லி வந்து பார்க்குறதுக்கு கொத்தமல்லி தழை மாதிரியே தான் இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். அடுத்து வந்து ஆலிவ் ஆயில், பெப்பர் பவுடர், இது கியூமின் பவுடர், ஜீரக பொடி. இது வந்து கார்லிக் வந்து நம்ம ராவாக நம்ம யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் ஸ்மெல் வரும் வாயில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், ஒரு கம்ஃபர்டபுளாக நமக்கு ஃபீல் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கார்லிக்கை வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயிலில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். அப்போ நம்ம தேவைக்கப்ப உப்பு, லெமன் ஜூஸ் ஒரு 4 பழத்தோட நான் லெமனை வந்து புழிஞ்சு வச்சுருக்கிறேன் நான். லெமன் ஜூஸும் சால்ட்டும் நம்ம தேவைக்கப்ப ஜாஸ்தி பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம் சாப்பிடும்போது, மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது. இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரு ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். பிளெண்ட் பண்ணி அந்த ஃபைனல் வந்து ஒரு சாஸ் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். ஆலிவ் ஆயில், ஃபஸ்ட்டு பார்ஸ்லி போட்டேன், அடுத்து லெமன் ஜூஸ், அடுத்து ஆலிவ் ஆயில். காரமும் தகுந்த மாதிரி நீங்கள் ஜாஸ்தி போட்டுக்கலாம், கம்மி போட்டுக்கலாம். ஜீரக பொடி. சாலட் ட்ரெஸ்ஸிங் வந்து கடைகள்லேயே கிடைக்கிது ரெடிமேடாக, இட்டாலியன் பேஸ் இல்லை யூரோப்பியன் ஸ்டைலில் அந்த மாதிரி ஸ்டைலெலாம் கிடைக்கும். சாலட் ட்ரெஸ்ஸிங் அந்த பாட்டிலில் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். என்னோடய ஸ்டைலில் எனக்கு செய்து சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இப்படி செஞ்சு உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுன்றக்காக ஷேர் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. கார்லிக் எல்லாத்தையும் போட்டுக்க போகிறேன். அடுத்து சால்ட் நான் எப்பவும் கம்மியாக யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு தேவைப்படும் டேஸ்ட் பண்ணிவிட்டு, பிளெண்ட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வேணால் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா சால்ட் வேணுன்னா. இப்போ நம்ம இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் செய்ய போகிற சாலட்ஸ்க்கெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம்.